வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்பாட். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் ஆஃப் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிளை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் 2 ஹெட்டர் ஃபைல்ஸையும் கொடுத்துருங்க. /include stdio.hம் /include conio.hம் கொடுத்தாச்சு. அடுத்து void main கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃப்ளார் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக இன்டீஜர் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே இன்டீஜரே கொடுத்துக்கிறேன். NQPRX அப்படின்னு 5 வேல்யூ கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். enter the number of rowsன்னு தரேன். செமிகாலம். இப்போ scanf %d கம்மா %p கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் n = 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து for loop கொடுங்க. q = 0, q is less than p, q ++ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த for loop-ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இன்னொரு for loop கொடுக்கணும் நம்ம. இந்த for loop-ல கொடுக்க வேண்டியதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. r = 25 minus 3q. r-ஓட வேல்யூவை டிக்ளேர் பண்ணியாச்சு. and then r is greater than 0 செமிகோலம். இங்கே வந்து -r-ன்னு கொடுங்க. r ++ இல்லை, -r கொடுக்கணும். ஃப்ளார் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. printf இந்த printfல நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் கொடுங்க. செமிகாலம் கொடுத்துட்டு ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம for loop-ல r = 25 - 3q, r is greater than 0, -r, and then printfல ஒரு ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வரணும் அப்படின்றதுனால தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேல்யூஸ்க்கு போவோம். திருப்பியும் அதுக்குள்ளே இன்னொரு for loop ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஒரே ஒரு for loop-ஐ மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு for loop நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. இந்த ஃபாரில் வந்து x = 0, x is less than or equal to q, and then increment value வந்து x ++ இல்லை, இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது ++x கொடுக்கணும். ஃப்ளார் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம if கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். if அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. x = 0,
ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்து இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ள q டபுள் ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கணும், அண்ட் தென் க்யூவும் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆகும். இல்லை அப்படின்னா எல்ஸுக்கு போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம n+1 கொடுங்க. ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு வந்தால் எல்ஸ் n ஈக்குவல் டு n இன்ட்டு q மைனஸ் x ப்ளஸ் 1 அண்ட் தென் ஃபைனலாக மொத்தத்தையும் சேர்த்து டிவைட் எக்ஸ் கொடுத்துட்டு செமிகாலம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ printf பர்சன்டேஜ் 6D கொடுக்கணும் இந்த இடத்துல printfல, கமா n என்னை பிரிண்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் printfல /n கொடுத்துட்டு ஃபைனலாக செமிகாலம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கெட் கேர் ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிளுக்கான ப்ரோக்ராம். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் /n எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக பாஸ்கல் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணுங்க. 2 வார்னிங்ஸ் 1 எரர் வருது. இந்த இடத்துல வந்து நம்ம செமிகாலம் கொடுக்கறதுக்கு கமா கொடுத்துட்ருக்கோம். செமிகாலம் மாற்றி கொடுங்க. இப்போ கம்பைல் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு வார்னிங் தான் வருது, கோட் ஹாஸ் பீன் எஃபெக்ட் அப்படின்ட்டு. நோ எஃபெக்ட்ன்ட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ரன் ஆகுது. என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கேட்குது. நான் வந்து 6 கொடுக்குறேன். ஓகே, 6 ரோஸ் கொண்ட ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு வந்துருச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.